என் வாழ்நாள் முழுக்க என் கூட சேர்ந்து நீங்க வர முடியுமா? வார்த்தைகள்ல சொல்ல முடியாத அளவுக்கு நான் உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறேன் பாரதி. அப்படிப்பட்ட நீங்க என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலையும் இனிமே என் கூட இருப்பீங்களா? ஆதி, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்ளோ நாள் காத்துட்டு இருந்தேன். நீங்க என் கூட வாழணும்னு ஆசைப்படுறதா சொல்ற இந்த நிமிஷம் நான் தனியா இல்ல, எனக்காக நீங்க இருக்கீங்கங்கிற நிம்மதிதான் எனக்கு முதல்ல தெரிஞ்சது. ஆதி, உங்க கூட நான் இருக்கும்போது நான் நானா இருக்க முடியுது. என்னோட சிரிப்பு, அமைதி, கோபம், குறைகள் இது எல்லாத்தையும் அப்படியே நேசிக்கிறவரு நீங்க ஒருத்தர் தான். நான் சந்தோஷமா இருக்கும்போது நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. அதே மாதிரி நான் கஷ்டப்படுறப்பவும் எனக்காக நீங்க தான் அதிகமா கஷ்டப்படுறீங்க. நான் சொல்லாமலேயே என் கண்ணீரோட அர்த்தம் உங்களுக்கு புரியுது. தமிழ் ஆதித்யா, பலூன் சூப்பரா இருக்கா? பார்க்கறதுக்கு சிகப்பு கலர்ல ரொம்ப அழகா இருக்கு. இந்த பலூனை நீங்க ஊதி பார்க்கணும்னு நினைச்சது வர்த்து தான். இப்ப ரெண்டு பேரும் ஹாப்பியா? சூப்பர் பா, செம ஹாப்பி பா. சரி சரி, டைம் ஆயிடுச்சு. இப்ப ரெண்டு பேரும் போய் தூங்குறீங்களா? அப்பா கொஞ்ச நேரம் விளையாடுறோம்ப்பா. நோ வே, காலையில விளையாடலாம். இப்ப பெட் டைம். போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட் பா. குட் நைட். தமிழ், தமிழ், அம்மா உனக்காக உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்பேன், நீ அதை பண்ணுவியா? எனக்கு இந்த பலூன் மட்டும் தரியா? இதே மாதிரி நிறைய பலூன் வாங்கி தரேன், நாளைக்கே வாங்கி தரேன். ஆனா எனக்கு இது மட்டும் கொடுக்கறியா? ப்ளீஸ் தமிழ். அம்மா இந்த பலூனை ஏன் கேக்குறேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா? இதே மாதிரிதான் பாரதியோட செயினை திருடணும்னு ஒரு பாட்டிய நைட்ல கூட்டிட்டு வந்தோம். அப்ப ஆளை மாத்தி அந்த பாட்டி ஏன் செயினை அடிச்சிட்டு போயிட்டா. இப்ப இருட்டுல போய் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலா டே டைம்ல போய் திருடுனா என்ன? எப்ப பண்ணாலும் திருட்டு தானே. ஐயோ, உன்னெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு வேலை பண்ணு நினைச்சேன் பாரு. என்னைய சொல்லணும், வரியா கொஞ்சம்? சரி வா போலாம், கோவப்படாத. போடு முதல்ல. வா போலாம். மாமா, ஏனா கத்துற? மித்ரா, நீதானா? ஏய், என்ன கண்ட வேஷம் அது? ஒரு நிமிஷத்துல ஹார்ட் நின்னு போச்சு. ஏய், எதுக்கு இந்த கெட்டப்? பாரதியோட லேப்டாப் எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப போகாம இருந்தா வேற எப்ப போறது? சரி சரி, இதுவும் நல்ல ஐடியா தான். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துரு. சரி சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் மெயின் ஸ்விட்ச் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துரு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன்.
மித்ரா, நான் வெளியே நின்று யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். ம், ம். நீங்க போங்க. ஓகே மாமா ஜாக்கிரதை. வா, போலாம். நாசமா போக எடுபட்ட பயலுகளா, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. கிடைச்சிருச்சா? ஏய், இங்க பாரு, இந்த பேக்ல தான் லேப்டாப் இருக்கு. சரி சரி, சீக்கிரமா லேப்டாப் எடு, நம்ம போயிடலாம். ஆ, சரி சரி. மித்ரா, கத்தாத. ஏன்டி கத்துற? சும்மா இரு. என்னது, என்ன சத்தம்? சி, பாரதி, பாரதி, என்ன சத்தம்? என்னாச்சு? ஐயோ, திருடுங்க பாட்டி. திருடங்களா? ஐயோ, புடி புடி புடி, திருட திருட, புடிங்க புடிங்க புடி, பாரதி விடாத. அண்ணா, என்னாச்சு? ஆ என்ன அண்ணா, இந்த வீட்டுக்குள்ள திருடன் பூந்துட்டானே, அதுவும் 2 பேரு. திருடனா? பயப்படாத. என்னடா சொல்ற? கேட்டு பூட்டி இருக்கிறப்ப திருடன் எப்படிடா உள்ள வந்தான்? அதானே, நேத்து நைட்டு நான் தானே கேட்டை லாக் பண்ணிட்டு போய் படுத்தேன். அப்புறம் எப்படி திருட வந்திருக்க முடியும்? அதான் தெரியலக்கா. ஆனா வந்திருக்கானுங்களே, ஆ, ஆ, ஆ. நாங்க தானே அவங்களை துரத்தணும். என்ன பாட்டி? ஆ, ஆமா ஆமா. தோ நந்தினி அக்கா கிட்ட கேளுங்க, அவங்களும் தான் என் கூட சேர்ந்து திருடனை துரத்துறாங்க. நந்தினி, அப்படியா? ஆமா பாட்டி. அவனுங்க எது திருட வந்தானுங்கன்னு தெரியலையே, ஆனா ஓடி போயிட்டாங்க. ஏங்க, நான் போய் நம்ம ரூம்ல நகை பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வரவா? ஏய் இரு, நான் ரூம்ல தான் இருந்தேன். திருட நம்ம ரூம்குள்ள எல்லாம் வரவே இல்லை. நீ கொஞ்சம் அங்கேயே சும்மா இருக்கியா? இப்ப எதுக்குப்பா மீனாவை திட்டுற? அவ சொல்றதும் சரிதானே. மித்ரா, அந்த திருடனை நீ பாத்தியா? இல்ல ஆதி, நானும் உங்கள மாதிரி தான். சத்தம் கேட்டு இப்பதான் வரேன்.